பிரைஸ் லார்ட். நியூ சர்ச்சில் பார்ப்பதில் சந்தோஷம். நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி சில நேரம் கொஞ்ச நேரம் அவங்களை வர்ஷிப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே, இந்த ஆராதனை வேலையில் எங்களோட கூட இருங்க. உங்களுடைய மகிமையை நாங்கள் உயர்த்த கிருபை செய்யுங்க. பாடுகிற ஒவ்வொரு பாடலிலும் கர்த்தரை நாங்கள் உணர்ந்து பாட கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு பாடல், சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இங்கிலீஷ்லேயும் பாட போகிறோம், தமிழ்லையும் பாட போகிறோம். எல்லாரும் கூட சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். கொஞ்சம் சத்தமாக சந்தோஷமா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். மீண்டும் சொல்லுவோமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் ஒரு இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Oh, my life was in a mess, I thought there's no way out. When I call on Jesus' name, He gave me a brand new start. He is the rock, He is the rock, He is the rock on whom I stand. Oh, He is the rock, He is the rock, He is the rock on whom I stand. Oh, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். இன்னொரு தெரிந்த பாடல், This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. இன்றைய நாள் கர்த்தர் உருவாக்கின நாள், நம்ம சந்தோஷமா களி கூர்ந்து ஆராதிப்போமா? This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it. For this is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made. Let's sing it once again. This is the day, this is the day that the Lord has made. Amen. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. For this is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made. Now one more chorus. I'm trading my sorrows, I'm trading my sorrows, I'm trading my shame, I'm laying
joy of the Lord. சந்தோஷமாய் பாடுவோமா? I'm trading my sickness, I'm trading my shame, I'm laying them down for the joy of the Lord. Say yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord, amen. Say yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord, amen. I'm trading my sorrows, I'm trading my sorrows, I'm trading my shame, I'm laying it down for the joy of the Lord. I'm trading my sickness, I'm trading my pain, I'm laying them down for the joy of the Lord. Last time. Say yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord, amen. We say yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord, yes Lord, yes Lord, yes yes Lord, amen. Amen. என்ன பாரமாக இருந்தாலும் நம்ம இயேசுவின் நாம் சுமக்கிறோம். அவரும் அதை தாங்குகிறார், நம்மளுக்காக ஆதரிக்கிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து ஆராதனை செய்வோம். இயேசுவே நீ நல்லவர், நல்லவராயிருக்கிறீர், பரிசுத்தர், உன்னதர், சிறந்தவர், மேன்மை உள்ளவர். நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே, நீ நல்லவர், நீர் நல்லவர், நல்லவரே, நீ பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. Lord, you are good. You will never let us down, Lord. You are never going to let us down. இயேசுப்பா, எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை கரம் பிடித்து தூக்குகிற தேவன். நீ வல்லமை உள்ளவர், கரங்களை பிடித்து உயர்ந்த கண்மலைகளின் மேல் நிறுத்துகிறவர். You are good, good. Oh, you are good, good, and oh, for you are good, good, and oh, for you are good, good, and oh, for you are good, good, and oh, you are good, for you are good, good, oh, I love you, oh Lord, my strength, and I love you, oh Lord, my strength, and I praise you, oh Lord, my strength, and I love you.
you are good, for you are good, good, and oh, for you are good, good, and oh, you're never gonna let me down. You never gonna let me down. You never gonna let me down. Oh, you never gonna let me down. Oh, you never gonna let me down. I love you. Oh Lord, my strength, I love you. Oh Lord, my strength, I praise you. Oh Lord, my strength, I love you. இயேசுவே, துதிக்கான மகிமைக்கு பாத்திரர், துதிக்குரியவர். என்றைக்கும் வெற்றி உங்களுடையது. Victory belongs to you. 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 One last time. I love you. Oh Lord, my strength, and I love you. Oh Lord, my strength, and I love you. Oh Lord, my strength, and I love you. Lord, we love you. We praise you. We adore you. இயேசுப்பா, உம்மை நேசிக்கிறோம், மேல் வாஞ்சியா இருக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இந்த வேலையில் எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி. உங்களை அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியாக இருக்க பகுதி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆன்லைன் நியூஸ் சர்வீஸ் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நவம்பர் மாதத்தின் 2ஆம் வாரம் வரைக்கும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணீர் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த செகண்ட் வீக் நவம்பர் 14 நம்ம எல்லாருக்குமே தெரியும், சில்ட்ரன்ஸ் டே. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் விஷ் பண்ணலாம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல். தொடர்ந்து ஒரு சில நிமிடம் மாத்திரம் நம்ம தேவனுடைய வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 1-4. Acts chapter 6 verse 1-4 நான் வாசிக்கிறேன். In those days when the number of disciples was increasing, the Hellenistic Jews among them complained against the Hebraic Jews because their widows were being overlooked in the daily distribution of food. So the 12 gathered all the disciples together and said, "It would not be right for us to neglect the ministry of the word of God in order to wait on tables. Brothers and sisters, choose 7 men from among you who are known to be full of the Spirit and wisdom. We will turn this responsibility over to them and will give our attention to prayer and the ministry of the word." ஸோ இந்த வசனங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேசேஜ் கூட, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை என்னவென்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது திருச்சபை ஆதி காலத்தில் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பதாக அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய சீஷர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த முதல் திருச்சபை, அந்த திருச்சபை வளர்ந்து பெரியதாக வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்கள் நாளுக்கு நாள் வந்து அந்த சபையில் சேர்ந்து கொண்டே இருந்தாங்க. ஜனங்கள் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அப்படி கூடி ஜனங்கள் இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதுதான் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறோம். ஸோ
சாப்பாடு சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் வருது. எங்களுடைய விதவைகள் எல்லாம் நீங்கள் சரியாக கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. யார் அப்படின்னா ஹெலிஸ்டிக் ஜூஸ் அவங்க வந்து இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அந்த டிசைபிள் சொல்கிறாங்க, ஸோ எப்போது நாங்கள் இந்த பிரச்சனைகளே பார்த்து கொண்டு இருப்பது எங்களுக்கு சரியானது ஒன்று அல்ல. எங்களுக்கு இதை தாண்டி ரொம்ப முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற முக்கியமான அந்த வேலையை நாங்கள் சரியாக பார்க்க முடியாது. அப்படின்பதற்காக அவங்க சொல்கிறாங்க, 7 பேரை உங்களிடத்துலேருந்தே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் அமாங் 7 people. அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் விஸ்டம், தேவனுடைய ஆவி உள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இந்த காரியங்களெல்லாம் சரியாக செய்வதற்கு ஏற்ற ஞானம் உள்ள தேவனுடைய ஆவி உள்ள ஒரு 7 பேரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூஸ் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும், இந்த சாப்பாடு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்காக அந்த 7 பேரை சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யோசித்து பார்க்கலாம், ஒரு 100 பேர் இருந்தாலே அந்த இடத்துல சாப்பாட்டு விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும்னு. அங்கே நாளுக்கு நாள் ஜனங்கள் கூடிக்கொண்டே போகும்பொழுது அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதற்காக தான் இந்த 7 பேர் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கொள்வதற்கு, எல்லாம் சரியாக எல்லாருக்கும் போய் சேர்க்கிறதா அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கொள்வதற்கு அந்த 7 பேரை சூஸ் பண்ணுறாங்க. இந்த 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, அண்ட் வில் கிவ் அவர் அட்டென்ஷன் டு ப்ரேயர் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து கொள்வதற்கு அவங்க இருக்காங்க. பட் எங்களுடைய அட்டென்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா டு ப்ரேயர் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட். ஸோ அதைத்தான் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். ஸோ அந்த டிசைபிள்ஸ் அவங்களுடைய ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகும் பொழுது தே அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுடைய ப்ரியாரிட்டி சேஞ்ச் ஆகுது, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் தான் நம்முடைய லைஃப்பில் நிறையா நேரத்தில் எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அது சேஞ்ச் ஆகும்போது ஆர் வி ஏபிள் டு டிசைன் தட் அவர் ப்ரியாரிட்டி ஹேஸ் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எதற்கு நம்மளுடைய ப்ரியாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வேர்ஸில் பார்க்குறோம். 4th verse ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, டிசைபிள்ஸ் தேர் ப்ரியாரிட்டி வாஸ் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர். ஜெபமும் வேத வசனமும் தான் அவங்களுடைய ப்ரியாரிட்டிஸாக இருந்திருக்கு. ஸோ அந்த ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகும்பொழுது தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் அப். நாங்கள் வந்து இதை தாண்டி மற்ற காரியங்களுக்கு எங்களுடைய நேரத்தை அதிகமாக நாங்கள் செலவிட முடியாது. எங்களுடைய எனர்ஜியை நாங்கள் மற்ற காரியங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் எதுக்கு தான் செலவு பண்ணோம் அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர். நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்லேயுமே த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் ஆல் த டிசைபிள்ஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக வாழுகிற நம் எல்லாருக்கும் இருக்கிற முதல் முக்கியத்துவம் நம்ம எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகும்போது அதை நம்மளால் டிசைன் பண்ணி, எஸ் இந்த இடத்துல எங்களோட ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது, நம்ம அதை மாற்றக்கூடாது அப்படின்னு நம்மளால் டிசைன் பண்ண முடியுதா? அந்த சீஷர்களை போல் அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது பிரச்சனைகளை குறித்தே அவங்க டீல் பண்ணிட்டே இருக்கிறாங்கிற வழிய ஜபத்துக்கும் வேதத்துக்கும் அவங்களால முக்கியத்துவம் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தெரிந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, 7 பேரை சூஸ் பண்ணி அந்த காரியங்களை மாற்றுறாங்க. ஸோ திங்க் அபவுட் அவர் லைஃப். நம்முடைய லைஃப்பில் ப்ரேயருக்கும் வேர்ட் ஆஃப் காடுக்கும் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் நம்ம செய்யலாம். ஈவன் when we come to church we serve God, lot of things we can do. More than serving God, knowing God is important. அவருக்கு நிறைய வேலைகள் செய்வதை விட அவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதும் அவரிடத்தில் அன்பு செலுத்துவதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்காக தான் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்தார். ஆதாம் ஏவாளையும் படைத்ததோட நோக்கமே அவர்கள் மேல் அன்பு செலுத்துவதற்கும் அவர்களால் அன்பு கூறப்படுவதற்கும் தான். டு லவ் அண்ட் டு பி லவ்டு. அதற்காக தான் தேவன் படைத்தார். ஸோ அவரோடு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், அவரோடு அந்த அன்பு அவருக்கு நம்ம கொடுக்காம, அந்த அன்பு அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளாமல் மற்ற காரியங்களுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஈவன் ஃபார் த குட் திங், சர்ச்சுக்காகவோ சர்ச் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் உங்கள் படிப்பு காரியங்கள், உங்கள் வீட்டை எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். எல்லாமே நல்ல காரியங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் மோர் தென் குட், வாட் இஸ் த பெஸ்ட், அது நமக்கு தெரிந்தாகணும். பெஸ்ட்டு எது, நம்மளுடைய ப்ரியாரிட்டி எங்கே இருக்கணும் அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுதான் பெஸ்ட் கம்பேர் வித் எனி திங் எல்ஸ். வாட் எவர் வீ டூ, நம்மளுடைய ஜாபாக இருக்கலாம், நம்ம ஸ்டடீஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, கம்பேர் டு திஸ் த பெஸ்ட் இஸ் ப்ரேயர் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அது ரெண்டுக்கும் தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கணும். ஸோ திங்க் அபவுட் அவர் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில் எது நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸாக இருக்குது, ஸோ எது நமக்கு முக்கியத்துவமாக இருக்குதுன்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக சொல்ல முடியும். நம்ம மேத்யூவில் கூட வாசிக்கிறோம், Matthew 6:21 வாசிக்கிறோம்,
ஃபார் வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் யுவர் ஹார்ட் வில் பி ஆல்சோ. அந்த வசனம் என்ன சொல்லுது, ரொம்ப தெளிவாக சொல்லுது, வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் யுவர் ஹார்ட் ஆல்சோ. நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். நம்முடைய இருதயம் எங்கே இருக்குமா, வேர் யுவர் ட்ரெஷர் இஸ், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்களுடைய இருதயம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது, த மோர் வி ஸ்பெண்ட், நம்ம எதற்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். மேபி நீங்கள் யூத்தாக டீன்ஸை யோசிக்கும் போது நமக்கு என்ன சேலரியாக கிடைக்கிது செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். பட் யோசிச்சு பாருங்கள், ஸ்டில் வாட் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் மணி மோஸ்ட் ஆஃப் த டைம். எதற்காக நம்முடைய மணியை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அங்கே தான் நம்முடைய இதயம் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம நல்ல ஃபோன் வாங்கணும்னு ட்ரை பண்ணலாம், நல்ல அசசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ், இந்த மாதிரி அதிக காரியங்களுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது. வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் யுவர் ஹார்ட் ஆல்சோ. ஸோ நம்முடைய இருதயம் எங்கே இருக்கும் அப்படின்னா, த மணி வி ஸ்பெண்ட், நம்ம எதற்காக அதிகமாக செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பண்ணுற உங்கள் லைஃப்பில் தேவனுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா, மற்ற காரியங்களுக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா. வேர் யுவர் ட்ரெஷர் இஸ், த மோர் வி ஸ்பெண்ட், த மோர் வி கிவ் டு காட், அவர் ஹார்ட் ஆல்சோ வில் பி கோ டுவர்ட்ஸ் ஹிம். நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும், நம்முடைய ரிலேஷன்ஷிப் அந்த டெவலப் ஆகும். ஸோ எதற்கு நம்ம அதிகமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம பார்க்குறோம், இந்த ஃப்ளட் டைமில் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் வீட்டில் தண்ணி வந்ததுனால நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலலாம் நம்மளால் ஆர் வி ஏபிள் டு கிவ் டு தெம், ஆர் வி ஏபிள் டு கிவ் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் தெம், அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதா. அப்படி செய்ய முடிஞ்சுது அப்படின்னா வி ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் காட். அதான் அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்த ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு, ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஸோ லுக் அரவுண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நீட்டில் இருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியமும் வி ஆர் டைரக்ட்லி டூயிங் டு காட். அதான் நம்ம வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறோம், அந்த மாதிரி நம்மளோட மணியை ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அவர் ஹார்ட் ஆல்சோ இஸ் டுவர்ட்ஸ் காட். கிவிங் வந்து ஒரு ஏதோ சும்மா கொடுக்குறதில்ல, இட்ஸ் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். வி ஆர் வர்ஷிப்பிங் காட். நமக்கு தேவன் எதை கொடுத்துருக்காரு அதன் மூலமாக வி ஆர் கிவிங் அதர்ஸ், வி ஆர் எ சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங் டு தெம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸாக கண்டுபிடிக்கிறது வேர் வி ஸ்பெண்ட், நம்ம எதற்கு அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம், எதற்கு அதிகமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, த வேர் வி ஸ்பெண்ட் அவர் டைம், எந்த விஷயத்தில் நம்ம டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னால் மட்டும் போதாது, அவங்களோட என்ன பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் த குவாலிட்டி டைம் பிட்வீன் போத் ஆஃப் தெம் வில் ஹெல்ப் தெம் டு க்ரோ இன் தேர் ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கிவிங், செகண்ட் த டைம். யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய டே டு டே லைஃப்பில் எது வந்து அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்வது. தூக்கம் ஆப்வியஸ்லி நமக்கு 8 hours தேவை ஒரு நாளைக்கு. அது போக மீதி 16 மணி நேரங்கள் இருக்குது. சாப்பாடு மற்ற காரியங்கள்லாம் ஒரு 3-4 hours போனால் கூட மீதி 12 hours சாலிடாக இருக்குது. அந்த 12 hours நம்ம எதற்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃப்ரம் மார்னிங் டு நைட். யோசிச்சு பாருங்கள், ஃப்ரம் மார்னிங் 6 o'clock கிளம்புறோம், அதாவது 8 எழும்புறது நைட் தூங்க போடுற வரைக்கும் நம்மளோட டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எது அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஜஸ்ட் உட்காந்து உங்களோட டேவை ரீசெக் பண்ணி பாருங்கள், எதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்ட்டு. ஃபோனுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், கேம்ஸுக்கு, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இட்ஸ் ஓகே இஃப் யூ ஆர் ஃப்ரீ. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கணும் அப்படின்னா காடுக்கு இருக்குதா. சம்டைம்ஸ் நிறைய டேஸில் ஒரு 5 minutes கூட நம்ம காடுக்கு கொடுக்க முடியாமல் எத்தனையோ நாட்கள் கழிச்சிருக்கிறோம். அதெல்லாம் யோசித்து பார்க்குறோம். வேர் யுவர் ஹார்ட் இஸ், தேட் இஸ் யுவர் ப்ரியாரிட்டி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு கொடுக்குறோங்கிறத யோசிச்சு பாருங்கள். தட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ப்ரியாரிட்டி. எந்த அளவுக்கு அவரோடு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்கள். That determines our priority. So our giving and the time we spend with God should increase day by day. அது நம்ம increase ஆக நம்மளுடைய priorities also is going towards God. இந்த வேர்ல்டை தாண்டி தேவனோடு கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் நாளுக்கு நாள் வளரும். அதை தான் வந்து இங்கேயுமே நம்ம பார்க்குறோம். 2 விஷயம் நம்ம பார்த்துருக்குறோம், வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர். ஸோ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அந்த வேர்ட் ஆஃப் காட் நமக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஜான் சாப்டர் 17:17 வாசிக்கிறோம், சான்டிஃபை தம் பை த ட்ரூத், யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சீஷர்களை பார்த்து ப்ரேயர் பண்ணுறாரு அவங்களுக்காக. அந்த ப்ரேயரில் சொல்கிறாரு, சான்டிஃபை தம் பை த ட்ரூத், யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத். நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க அந்த வேத வசனம் நமக்குள்ளாக போக த வேர்ட் இஸ் ட்ரூத்.
அது மட்டும் இல்லை, சாண்டிஃபை தம் வித் ட்ரூத். இந்த வேதத்தை வாசிக்க ஒவ்வொரு நாளும் அந்த வேதம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, தட் கிளென்சஸ், நம்மளை பரிசுத்தமாக்குது ஒவ்வொரு நாளும். இந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து வாழ்வதற்கு உதவியாக இருப்பது என்னது அப்படின்னா the word of God மட்டும்தான். The more we spend time with the word of God, we become holy. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வேர்ட் ஆஃப் காடுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரேயர்னு எந்த நேரமும் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் தே ஃபெயில் டு ரீட் த பைபிள். வேர்ட் ஆஃப் காட், ப்ரேயர் ரெண்டுமே ஒரு பறவைக்கு இருக்கிற 2 இறகு மாதிரி. ஒரு இறகை வச்சு கண்டிப்பாக அந்த பறவையால் பறக்க முடியாது. 2 இறகும் ஒன்று போல் வளர்ந்தால் மட்டும்தான் அந்த பறவையால் பறக்க முடியும். அதே போல் தான் இந்த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த ப்ரேயர் போத். நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ, God is communicating with us. We listen, God is speaking. When we are praying, God is listening, we are speaking. ஸோ ரெண்டுமே நமக்கு இருக்கணும். both should go in line simultaneously. ஸோ வேர்ட் ஆஃப் காட் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், அந்த அளவுக்கு God is speaking with us. அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது He is sanctifying us with this word. At the same time, when we pray, we are speaking to God. God is listening. He is always ready to listen to our prayers. அவர் எப்போதுமே நம்முடைய ஜபத்துக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நேரத்தில் அந்த டைம் அவர் கொடுக்குறதில்ல. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 John chapter 5 verse 14. This is the confidence we have in approaching God, that if we ask anything according to His will, He hears us. ஸோ நம்ம ஜபிக்கும் போது நமக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் என்ன அப்படின்னா, வாட் எவர் வி ஆஸ்க் டு ஹிம் அக்கார்டிங் டு ஹிஸ் வில், நம்ம எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ அக்கார்டிங் டு ஹிஸ் வில் ஹி வில் ஹியர்ஸ். அதை வந்து ஆண்டவர் கேட்குறது மட்டும் இல்லை, அதை செய்து முடிக்க போதுமானவர் இருக்கிறார். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, அக்கார்டிங் டு ஹிஸ் வில், அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையெல்லாம் கேட்குறோமோ ஆண்டவர் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஸோ அவருடைய சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது? அகெயின் பேக் டு வேர்ட் ஆஃப் காட். எந்த அளவுக்கு நம்ம வசனத்தை வாசிக்கிறோமோ தட் சாண்டிஃபைஸ் அஸ். அது நம்ம வந்து இந்த உலகத்தில் விட்டு நம்மளை என்ன பண்ணுது, வேறு பிரித்து வாழ வைக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது we won't ask for these material things. அது நம்மளுடைய ஜபமாக இருக்காது. இன்னும் நான் உங்களுக்கு கிட்டி ஷேர் ஆண்டவர், அந்த ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டாக தான் நம்மளுடைய ஜபம் ஃபுல்லாக இருக்கும். அவருக்கும் நமக்கு இடையில அந்த உறவை மையப்படுத்தி தான் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜபிக்கும் பொழுது he will hear us. அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மெசேஜ் கேட்குறது மாத்திரமல்ல, இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட டேயில் வாட் இஸ் யுவர் ப்ரியாரிட்டி, எதற்கு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க, உங்களுடைய மணியை எதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரெண்டாவது உங்களுடைய டைம் எது அதிகமாக எடுத்துக்கிறது, அது ரெண்டும் யோசிங்க. உங்களுடைய ப்ரியாரிட்டிஸை செக் பண்ணுங்கள். ஒருவேளை வேறு எதுக்காக உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம், தப்பு இல்லை, நீங்கள் எழுதுங்க ஃப்ரம் மார்னிங் டு நைட் எது உங்களோட ப்ரியாரிட்டிஸ்னு. ஸ்லோ ரீசெக் பண்ணி அது காடுக்கு நேராக ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குதா. எப்படி டிசைபிள்ஸ் வந்து மற்ற எல்லா காரியத்தை காட்டிலும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ரேயருக்கு அண்ட் வேர்ட் ஆஃப் காட்னு சொன்னாங்களோ, அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு டிசைபிளாக இருக்கும்போது அதுதான் நம்மளுடைய வார்த்தையாக இருக்கணும். வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர் ஷுட் பி அவர் ப்ரியாரிட்டி இன் அவர் டே ஃப்ரம் மார்னிங் டு நைட் எவ்ரி டே. ஒரு 6 டேஸ்க்கு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் எதுவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நல்ல விஷயமா இருந்தால் கூட குட் கம்பேர் வித் பெஸ்ட் எதுவாக இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பெஸ்ட் என்ன? வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர். அது நம்ம வாழ்க்கையில் கூட வளர அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து ஒவ்வொரு நாள் என்ன பண்ண முடியும், வளர முடியும். நம்ம அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த யூத் சர்வீஸ்லேயும் கூட நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் இந்த அப்போஸ்தலர் நடபடியிலிருந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க தேவன் இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. எங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் எதுவாக இருக்கிறது, நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க ஐடென்டிஃபை பண்ண என் தேவன் நீ கிருபை தாங்க. உமக்கு கொடுக்க வேண்டிய இந்த ப்ரியாரிட்டியை நம்முடைய வேதத்துக்கும் ஜபத்துக்கும் கொடுக்க வேண்டிய எங்களுடைய ப்ரியாரிட்டி முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்காமல் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவீராக. அந்த காரியங்களெல்லாம் மீண்டுமாக நாங்கள் சரிப்படுத்த உமக்கு அதிக நேரம் நாங்கள் கொடுக்க, உமக்கு அடுத்த காரியங்களுக்கு நாங்கள் அதிகமாக கொடுப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம், நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.